சித்தப்பாகே கொடுத்து விட்டீர்கள். சரி, ஓகே, என்ன பண்றது? எங்க பரிசு லண்டன் விசாவை அவரின் கையில் ஒப்படைக்குமாறு சொன்னீங்க. நீங்க லண்டனுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி போட்டு வெறும் பேப்பர் கொடுத்து போட்டீங்க. லண்டன்ல இப்படி பண்ணி போட்டீங்களே, அதனாலதான் அவர்கள் கிடைக்கவில்லை. சரி 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 சரி, நன்றி நன்றி நன்றி. அடுத்த கேம் இன்னொன்று இருக்கின்றது. அடுத்தது திருப்பி அதுல 16 பேர். அது ஆனா அந்த 16 பேரும் வந்து நாட்காலி அமருமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார். தயவு செய்து அமருமாறு கேட்டுக்கிறார். அந்த அடுத்த செட்டை சார்பு அவர்கள் கனடாவுக்கு போகும் அந்த விசாவை இங்கே வழங்கி கொண்டிருக்கின்றார். அடுத்த விசாவுக்காக கனடாவுக்கு செல்லும் விசாவுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் ஸ்பான்சர் போட்டிருக்கின்றார்கள். சாரு அவர்கள் ஸ்பான்சரிங்லே லண்டனுக்கு ஒரு ஆளை எடுத்து விட்டார். அடுத்ததாக கனடாவுக்கு ஒரு ஆளை ஏற்றுமதியில் இறக்கிக் கொண்டிருக்கின்றார். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் எங்கே உங்கள் கரோசத்துடன் அடுத்த கேமை இங்கே ஆரம்பிக்கிறோம். வாங்க வாங்க வாங்க. அடுத்த விசா உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஓ, எல்லாருக்கும் தான் காசு இல்ல, விசாவே கொடுக்கணுமா நீங்க கனடா போய் செல்றதுக்கு? வாங்க, சும்மா சும்மா வந்து இருங்க. நாற்காலியில் இருந்தாலே உங்களுக்கு விசா தான். வாங்க வாங்க வாங்க. அதாவது நீங்கள் நாற்காலியில் அமர்ந்து இருக்கும் அவர்களுக்கு உங்களுக்கு ஒரு சீட்டு வழங்கப்படும். அந்த சீட்டில் லித்தியா அவர்களின் பேர் யாருடன் கையில் சேர்க்கின்றதோ அவர்கள் தான் அந்த விசாக்கு சொந்தக்காரர் என்று நாங்கள் அறிவிக்கின்றோம். எல்லாரும் அமர்ந்து சித்தப்பா எங்கே அமர்ந்துட்டார். அதனால லண்டன் விசா அவருக்கு நாங்க இல்ல எங்க முடிஞ்சு அதுல போயிருங்க. இருங்க இருங்க இருங்க, அதுல போயிருங்க. 2 நாட்காலி இங்கே 3 நாட்காலி இங்கே எங்களுக்காக பார்த்து கொண்டிருக்கின்றது. அப்படின்னா கட்டி போட்டு வாங்க. மேரேஜ் சர்டிபிகேட்டை கொண்டு வந்து தந்துட்டு அதாவது எந்த கேம் வந்து கல்யாணம் கட்டினவங்களுக்கு மட்டும்தான். அதாவது என்ன சாமி என்ன செய்யறான்னு சொன்னா, கல்யாணம் காட்டினது ஆம்பளையும் பொம்பளையும் இருந்தா அந்த ஆம்பளையும் மட்டும் கொண்டு போகலாம், இல்லாட்டி பொம்பளையும் மட்டும் கொண்டா பிரிச்சு வைக்கணும் ஓடி ஓடி வந்திருக்கிறான். ஐயப்பன் சாமியை கும்பிட்டு கொண்டு இருக்கும் வரைக்கும் நல்லா இருக்கிறாரே. சரி, இப்பொழுது உங்கள் சீட்டை திறந்து பார்த்தோம். அவர்
ஜெயிக்கிறது யாரு? இந்த போட்டியில் அணு கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு கனடா விசாவை இங்கே உங்களுக்கு தருகின்றார்கள். ரித்திகாவுக்கு என்ன உறவு? ரித்திகாவின் அத்தை அவர்கள் அணு அவர்கள் இதோ அந்த பரிசை வெளியிடுகின்றார். எழுதி நின்று நீங்கள் பார்க்கவும் இல்லை யாரும் வின் பண்ணது என்று நீங்கள் எழுதி இருந்து கொண்டே இருக்கிறீர்கள். எழுதி காட்டுங்கள் யார் என்றது. ரைட், ஓகே. முகராசி முகராசி சரி, 1 கிலோ வாங்கிட்டு வந்துட்டீங்களா அந்த கடையில இருந்து? நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு கொண்டதுக்கு எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க நீங்க சொல்லுங்க. 100 வீதம் சந்தோஷப்படுறாங்க. அப்ப அந்த 100 வீதம் டிஸ்கவுண்ட் பண்ணினா அந்த காசை நான் வாங்கிட்டு போயிட்டாங்க. நீங்கள் வந்து 100 வீதம் சொல்லிங்க. லண்டன் ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸ்ல இருந்து சும்மா தூக்கி வீசணும் என்ன? நீங்க ரொட்ட என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு? என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு? என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா? எல்லோரும் சந்தோஷமா இருக்காங்க. அது நீங்க நம்புறீங்களா? எல்லோரும் சந்தோஷமா இருக்காங்க. ஒரு அனுபவம் இது. ஒவ்வொரு ப்ரோக்ராம்லயும் நடக்கும். இது மட்டும்தான் வேற அதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க, ரைட்? ஸோ அந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது பாட்டு பாட சொல்லுவோம். இப்பொழுது 2 பேர் வந்து இங்கே வந்து அந்த போட்டியில் ஜெயிச்சிருக்கிறார்கள். அந்த 2 பேருமே இங்கே முன்வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சித்தப்பா இங்கே வாருங்கள். அனு அவர்களை இங்கே அழைக்கின்றோம். தம்பி சித்தப்பா அவர்களை இங்கே அழைக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் இந்த கேமில் வின் பண்ணியிருக்கிறீர்கள். உங்களுக்காக ஒன்று நீங்கள் பாடணும், இல்லாட்டி நாங்கள் பாட்டு போட்டா ஆடணும். நாங்களே விஜய் அவரை நாங்கள் ஓட்டு கேட்கறதுக்கு தலைமை பண்றதுக்கு இப்படிங்க ஒரு பாட்டு பாட சொல்லுவோம். இல்ல அமௌண்ட் பார்த்துட்டு படிப்போம். அமௌண்ட் கூட தான் படிக்கிறேன், குறைய அப்படி வந்து எனக்கு காசு திருப்பி தந்துட்டு போறேன். ஆனா உங்களுக்கு இல்லை. ஒரு பாட்டு சொல்லுங்க போட்டோன்னு. சரி, அவள் நான் ஒரு ஆளுக்கு ஒன்று கொடுக்குறோமா? ஒரு டாஸ்க். பாட்டு பாடுறீங்களா இல்லாட்டி டான்ஸ் ஆட போறீங்களா? ஒரு ஆள் ஒன்னொன்று செய்யுங்க. ஐடியா அவ கொடுக்கல, நானா தான் சொல்றேன். பாட்டு பாடணும் இல்லாட்டி டான்ஸ் ஆடணும். அப்படி வரான்னு சொல்ல முடியாது. பரிசு வரணும், கிடைக்கணும். இல்லை அதான், அதாவது இவர் ஒரு ஆள் பாடணும் இல்லாட்டி ஆடணும், அவவும் பாடணும் இல்லாட்டி ஆடணும். ரெண்டு ஏதாவது ஒன்று தான் செய்யணும். உங்க எங்களுக்கு நேரம் தேவைதான். அதாவது இந்த பரிசு எப்படின்னு சொல்லி சொன்னால், பாடினால் இவர் எங்களுக்காக ஒரு 5000 ரூபாய் கொடுக்கணும். ஆடினால்
இதுதான் இந்த பரிசு. ஆளுக்கு கதவுலங்கிறதுக்கு கவலையாக பரிசை பற்றி சொல்ல இல்லையா நீங்க? அதான் இவர் தான் கொடுக்கணும். சண்டை கிடக்கு. அண்ணா வந்து அதுதான் நான் இன்ட்ரெஸ்டிங்கா தான் கொண்டு போறேன். எப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு பாடல் பாடணும் இல்லாட்டி ஆடணும். இதுல ரெண்டுல ஏதாவது ஒரு ரெண்டு ஆப்ஷன் தான் நீங்க சூஸ் பாடுவாங்க. அனு படிக்க நான் படிப்பேன். இல்ல நான் உங்களை இவனுக்கு கேட்டா அதுக்கப்புறம் நான் முட்டை அக்காவும் தம்பி இப்போ 2 பேரும் அக்காவும் தம்பி 2 பேரும் ஜோடியா விட்டுருங்க பாட்டு. சரி, கடைசியாக ஒரு விஷயம் வேண்டாம். இவன் 2 பேரும் ஜோடியாக ஒரு பாடலை என்னவோ திருப்பி தர அது முந்தி படிக்கிறோம். அது பரவாயில்ல. நீங்கள் திருப்பி தரணும்னு சொன்னா அதுக்கு எக்ஸ்ட்ராவா வட்டிக்கிட்ட நல்ல ஒரு ஜோடி பாடா போடணும். என்ன பாட்டு? அது புது தொண்டையில தான் அரைச்சி வளையலை அரைச்சி தொண்டையில தாமணி வேலை விட்டு எரிய இந்த இந்திர சந்திரன் மாமா வந்தா எந்திரிச்சு நிக்கணும். ஆடுங்க திருப்பியும் பாடணும். சரி, இதை விடுவோம். தூது வலையெல்லாம் இருக்கு. தூது வலையெல்லாம் சந்திரனோ மாமன் ரம்பையும் ஊர்வசி தொண்டுகள் செஞ்சிடணும் காத்தா ஹெல்ப் பண்ணா புட்டிட்டு இல்லையா இவருக்கு விட்டு இவங்க 2 பேரும் பாடணும் மாட்டேன். வாங்கி
அனுவாங்க மாறிட்டு வரும். சரி ஓகே ரைட் முதல்ல ஸ்டார்ட் பண்ண போதா 1 2 3 start. தொண்டை மாம கூட பேச போற மணிக்கணக்கா பாடலாம் மாம கூட பேச போற பார்க்க போற நாள் கணக்கா நீங்க தான் எடுக்கணுமா நாலு தூரம் காத்திருக்கு 1 2 3 4 வச்சு உன பார்த்துதான் உன பார்த்துதான் பேச மணிக்கணக்கா விட்டு ஏறிய வச்சு பார்க்க மாறி நீங்க எடுக்கணும் ஊர் தூங்கும் நேரத்தில் உங்களுக்கு பாட்டு தெரியுமா அதான் பாட்டு சொல்லுங்க தூங்கும் வேளையில் நான் தூங்க போனதில்லை உன்னாலதான். இந்த நினைப்பு என் மேல இருந்து சந்திரன் மாமா வந்தா எந்திரிச்சு நிக்கணும் அந்த ரம்பை மூவதையும் கூட பேச போல விட்டு ஏறிய வச்சு இது இளையராஜா கடை கூட வருத்தப்படுவது உண்மையா அப்படி இது நல்ல பாட்டு இல்லையான்னு இளையராஜா சொல்லுவார். அவ கேட்ட பாட்டம் அவ கேட்ட பாட்டம் சரியா இப்ப அவ சொன்னா தனக்கு
எனக்கு ஏற்ற மாதிரி பாடல் போட சொல்லி அந்த பாடல் என்ன சரி உங்களுக்கு விருப்பமான பாடல் சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க தானே இப்ப உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு போட்டு நான் பாடி இருப்பேன் சொல்லி அப்ப அதனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு போட்டு ஒரு பாட்டு சொல்லுங்க. ஒரு காதல் தேவதையா அது அணுவுக்கு ஏற்ற மாதிரி பொம்பளை குரலை கொடுக்கணுமா அப்படி என்ன அப்ப அவ என்ன குரல்ல பாடி கொண்டிருக்காங்க தயவு செய்து சொல்லுங்க. காதல் தேவதையா காதல் தேவதையா நீ படிங்க
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு டைம் சர்மியக்கான நேரம் 1 மணி 9 மணியோ நேரம் வந்து காலை 1 மணி காலையோ காலை தானே இப்போ 26ஆம் தேதி இப்போ பிறநாள்லாம் முடிஞ்சது. நாங்கள் பார்த்தீங்கன்னா நடுச்சாமம் நடுக்காலை
உண்மையாகவே என்னென்னு சொல்கிறேன் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த டைமே போனதே தெரியல சர்மியாக்கா. எங்களோட பிறந்தநாக்காரி கூட நித்திரியா போட்டா. அப்போ நீங்கள் யாருக்கு இப்போ கேட்குது தப்புறீங்களா? இந்த பொம்மை வந்து நித்திரியா போயிட்டது. அப்போ நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியாது, நாங்கள் எடுக்கத்தானே வேணும் வந்தாக்களை வந்து பிறகு நாளைக்கு கேப்பினம் இல்லை விரையிலையும் ஒன்று கூட. அப்போ அதுக்காக வந்து நாங்கள் வந்து சரி ஓகே நன்றி. நாங்கள் நாளைக்கு ஓப்பன் பண்ணுவோம்மா. லிதியா குட்டி 7 பட்டுக்கு மாவாக்கு நாங்கள் சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுப்போம். நாங்கள் வாங்கின கிஃப்ட் இன்னும் கொடுக்கல லிதியாவுக்கு. ஓ அப்போ நாளைக்கு கொடுங்க. அப்போ நாளைக்கு கொடுப்போம். என்ன உண்மைக்கு வந்த சந்தோஷம் நன்றி. சரியா ஓகே. இப்போ நாங்கள் வந்து கடைசியாக வந்து வந்திருக்கிறோம். பால் லித்திரவனுக்கு ஆனால் எங்களை லிதியா குட்டி வந்து நித்திரியா போயிட்டேன். நேரம் சரியாக 2:30. எந்த முறை அப்படி இருக்கும் 26ஆம் தேதி ஆயிடுச்சு. அப்ப தயவுசெய்து குறை நினைக்காதீங்க. நாளைக்கு தான் எங்களுடைய காணொலி பதிவு செய்யப்படுங்க. இப்ப 2:30 ஆயிட்டது. உண்மைக்குமே எப்படி இருந்துச்சு நினைச்சீங்களோ? அப்படி இருந்தது நோம்பெல்லாம் வந்துச்சு. இப்ப ஒரு வேலோடு போட பார்த்து ரொம்ப கிளப்பியாச்சு. நேரத்துக்கு தான் வேற ஒன்று பார்த்தேன்னா சனிக்கிழமை வேலை கூட அப்போ லேட்டாக வந்ததால லேட்டாக முடிஞ்சுது. லேட்டாக முடிஞ்சு இப்போ தான் வம்சம் முடிஞ்சு 2:30 இப்போ எல்லாம் கலைஞ்சு இப்போ தான் நான் இப்போ அமைதியாக இருக்கேன். அமைதியாக இருக்கிறது உண்மைக்குமே நல்ல சந்தோஷம். இந்த பர்த்டே மகிழ்வித்த அனைத்து உறவுகளுக்கு நன்றி. ஏன்னா அப்போ உங்களுக்கு நன்றிடா. அதை விட நாங்கள் இப்போ லிதியாவுக்கு பதிலாக அக்காவுக்கு தான் பர்த்டே சொல்லுவோம். லிதியாவுக்கு சொல்லிடுவோம். சரியா நன்றி நன்றி. எனக்கு சொல்லத்தானே ஃபேமிலி லிதியாவுக்கு சும்மா தான் சொன்னேன். உன்னை பெற்ற அம்மா நான் எனக்கு நன்றி பிறந்த நாள் ஃபுல்லா அதுல இருந்து வெளிநாட்டுல இருந்து கொஞ்சம் பேர் கோல் பண்ணி கதைக்க இன்றைக்கு அம்மாவுக்கும் எனக்கு தான் பிறந்த நாள். அம்மாவுக்கு எனக்கு உடைய பிறந்த நாள். 4 வயசாயிட்டேன். சின்ன பிள்ளையா இருந்தது 4 வயசாயிட்டா நான் அவாக்கே இப்படி பிறந்த நாள் கொண்டாட முடியும். உணர்ந்து இருக்கேன் சின்ன பிள்ளைங்க கவலைப்படாதீங்க. 4 பேரும் முழிப்பா இருக்கு. 2:30 முழிப்பா இருக்கிற பிள்ளைலாம் பார்த்துருக்கேன். அதானே என்ன பிள்ளை அக்கா அவ நல்லா டான்ஸ் ஆடினவா. நீங்கள் ஆடின டைமுக்கு ஆடித்திரியா போயிட்டேன். அப்ப சந்தோஷம். அப்ப நீங்களுமே இல்ல வீட்டை போறீங்களா இல்ல பக்கத்துல இந்த முறை வித்தியாசமான ஒரு முறையில பிறந்தநாள் கொண்டாட உண்மையாவே என்ன சொல்றோம். 1 வயசு பிறந்தநாளும் நல்ல ஹாப்பியா இருந்த போய் சொல்லக்கூடாது. அப்போ இப்படி பாட்டெல்லாம் பாடுது நாங்கள் அனுசனாக்கெல்லாம் வந்து 1 வயசு பிறந்தநாளுக்கு அதே மாதிரி 2-3 நோம்பல் இந்த இப்படி இன்றைக்கு செய்த இதை வந்து நான் உண்மையா வார வயசுல தான் நான் செய்ய வைக்கிறேன். அச்சோ உண்மையை தான் சொல்றோம். இந்த டெடிகேஷன் போட்டு இப்படி எல்லாம் நடக்கிற மாதிரி இந்த வருஷம் எங்கிட்ட பிளானே இல்லை இன்றைய காலம் வரைக்கும். பிளான் பண்றது நடக்கிறது இல்லை. திடீர்னு என்ன நடக்குது அவன் விருப்பம் தான் என்ன சொல்லுவாங்க. இன்றைக்கு தானே அப்படி கதைக்க முடியும். சொன்ன விஷயம் எல்லாம் தெரியும். இப்ப சொல்லதான் தெரியும். ஆனா லிதியான நிச்சயமா என்ன நிச்சயமா ஏன்னா லிதியா கதைச்சு வந்து அப்பாவுக்கு டச் பண்ணிச்சு. இந்த பிள்ளை கேட்டுட்டு வந்தது. அப்ப சரி எங்கட பொம்பளை பிள்ளை எங்கட பிள்ளை விரும்பி கேட்கையும் நாங்கள் செய்யாம இருக்கிறது. நல்ல வடிவான உடுப்பும் போட்டு ஹீரோ ஆக்டர் மாதிரி நல்லா தான் ஒரு பொம்பளை பிள்ளை தான். 2-3 பிள்ளைகள் இருந்தா உண்மையா செய்யறது கஷ்டம். ஒரு பொம்பளை பிள்ளை ஆசையா பாசமா வளர்த்துட்டோம். அது ஒன்று கேட்டு முடியாதுன்னா பரவாயில்ல இருவேன். அது கவலை இருக்காது. முடியும் இருந்து கொண்டு நாங்கள் செய்யாம இருக்கிறது வந்து எனக்கு கஷ்டம். அப்போ சரி இதுதான பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள். அப்போ அதை நாங்கள் சந்தோஷப்படுத்துவோம். சந்தோஷப்படுத்தியாச்சு. காலையில் வந்து நாங்கள் வந்து எல்லா வீடியோவும் போடுற நாங்கள் இன்றைக்கு செஞ்ச வீடியோ ஒன்றும் போடல கஷ்டம். ஓ நாங்கள் நாளைக்கு தான் போடுவோம். தொடரும் வீடியோ தொடர்ந்தோண்டே இருக்கும். ஏன்னா இப்போ வீடியோ சப்போர்ட் கட்டம் கூட நிறைய இதெல்லாம் நடந்தது. நிறைய கேம் அங்கால இசைக்குழு அப்படின்னு கேம் எல்லாம் தொடர்ந்தோண்டே இருக்கும். அந்த கேம்ல வின் பண்ணினா நீங்களே சந்தோஷப்படுவீங்க. அதெல்லாம் வந்து சர்ப்ரைஸ்
கேக் வெட்டு சாப்பாடு பணம் பரிசு பெரிய பணப்பரிசு யாருக்கு பணம் பரிசு கிடைச்சது? அந்த பணப்பரிசு கிடைச்சதா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவீங்க. அதான் லேட்டா போடுவேன். அதெல்லாம் லேட்டா போடுது. அவ சொல்லுங்க மேற்கண்டு அப்பதான் தெரியலீங்க. கட்டாயம் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிள்ளைக்கு தான் கிடைச்சிருக்கேன். அது உங்களுடைய பிள்ளை, உங்களோட வீட்டு பிள்ளைகள் 2 பேரா சகோதரர்கள் 2 பேருக்கும் கிடைச்சிருக்குது. அண்ணா இல்ல அக்கா தம்பி அவர்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. அதுல இருந்து அப்படியே வேற லெவல்ல மாறிட்டாங்க கொண்டாட்டம் வந்து. கட்டாயம் நீங்களும் மறக்காம வீடியோக்களை பார்த்துக்கொடுங்க. உங்களுக்கு நன்றி வந்ததுக்கு. நிகழ்வை நீங்கள் மிகவும் சிறப்பித்தவை. 10 மணிக்கு வந்தது. சரி, ஓகே ஓகே. பிறந்த நாள் லிதியாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இப்போ அடுத்த போட்டிருக்க கூட அவனுடைய சட்டை தானே இந்த கனடாவில் இருக்கிற ரித்திகாக்கா அனுப்பினவா என்ன பிள்ளைக்காக சட்டை அனுப்பினு. இது அடுத்த 2வது சட்டை நேற்று ஒன்று அனுப்பி அதுவும் போட்டாச்சு. இது 2வது சட்டை. ஆனாலும் அவன் வந்து அங்கேவா அவள் இருக்கட்டுமா? ஓகே. அவள் லிதியா சொல்லியிருந்தேன் என்றால் தனக்கு கிஃப்ட் தரணும். என்ன கிஃப்ட் தரும், அப்பா கிஃப்ட் தரணும், அம்மா கிஃப்ட் தரணும் ரெண்டு விரும்புகிறா. இந்த வருஷம் என்ன ஒரு வித்தியாசமா என்ன. அப்போ லிதியாவுடைய விருப்பங்கள் தெரியும் தானே, ஏற்கனவே எங்களோட பேசுகிறவா தானே என்ன. அந்த விருப்பத்தின் இணங்க நீங்கள் ஒரு கிஃப்டோட வேண்டி இருக்கிறீங்களா என்ன? என்ன மாதிரியான கிஃப்டை வேண்டிக்கிறீங்களே நாங்கள் வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் என்ன. ஓகே வாங்க. நீ எடுத்துட்டா சரியா? ஓகே. அப்போ என்ன லிதியாவுக்கு அம்மா வேண்ட கிஃப்ட் வந்து இது வந்து கிட்டத்தட்ட போன வருஷம் கேட்ட கிஃப்ட். நான் கூடுதலாக வந்து எங்கே போனாலுமே நான் விரும்புகிறேன் விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுக்கேன்னு சொன்னால் அது வந்து வீட்டிலே நிறைய இருக்குது. இதுக்கெல்லாமே நனியாமல் காசுகள் கொடுப்பாருன்னு சொல்லி. ஆனால் இதே நாங்கள் வாங்கினாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் லிதியா வந்து தானாக தண்ட வாயால் திறந்த ஒரு சொல். இந்த சொல் வந்து மெல்ல மெல்லமாக முளைச்சு கொண்டு வருது. அப்படியே அவன் எதிர்காலத்தை குறித்துள்ள ஒரு விருப்பம் கனவு என்ன அவ படிச்சு தான் என்னவா வருவோம்னு தானா சொன்னவா அப்ப அதை வந்து அம்மா இப்பவே அந்த விருப்பத்தை வந்து காட்சியில அப்படியே காட்சியா நான் படமாக காட்டுறப்ப நாங்க எங்களுக்குள்ளாக ஒரு விருப்பம் வைக்கணும். அது ஒரு படம் போட்டு பார்க்கணும். லிதியா வந்து பிள்ளை படிச்சு என்ன வர போறீங்கன்னு சொன்னா நீங்க இருங்க மனசுல எப்படி இருங்க இருங்க அப்படி டாக்டரா வர போறா. அப்ப லிதியா டாக்டரா வரக்கூடிய இதை வந்து இப்ப நாங்கள் வந்து கொடுப்போம் என்ன. சரியா? சரி லிதியா குட்டி விரும்பின அப்பா பிள்ளைக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வேண்டினேன். அதுவும் சர்ப்ரைஸ். அப்பா பிள்ளைக்கு ஒரு கிஃப்ட் பண்ணிங்க. என்ன கிஃப்ட்? சரி அம்மா ஒரு பிள்ளைங்க விருப்பத்துக்கு ஏன் பண்ணி வந்துக்க. அப்போ அப்பா என்ன பண்ணினான்? விருப்பத்துக்கு அம்மா கொடுத்தோம் எதிர்காலம் வளர்ச்சி நோக்கத்துக்காக. சரிங்க கிளுங்கு. இது வந்து சர்ப்ரைஸ் தான் என்ன. ஆனால் இது வந்து பிள்ளைக்கு வந்து ஒரு மேன்மேலும் நன்மையாக மூல வளர்ச்சி காண்பிக்கக்கூடியதாக இருக்குமென்று நான் நம்பி தான் இதை வேண்டினானே. நல்ல ஒரு கிஃப்டாக இருக்குமென்று நினைக்கிறேன். இது வந்து லிதியாவுடைய சர்ப்ரைஸ் கிஃப்ட். நாங்கள் வைங்க என்னவா இருக்கும் நிற்கலுங்க. ரைட். இதை நாங்கள் பார்ப்போம். நாங்கள் அப்படி நாங்கள் இப்போ பாசல் எல்லாம் இருக்குன்னு உடைச்சே பார்ப்போம். மாறுற என்ன சந்தேகம் உடைச்சி பார்ப்போம். எல்லாத்தையும் பார்ப்போம். சரி ஓகே. அப்போ இதை இப்போ நாங்கள் வந்து இன்றைய நாள்லாம் இதை எடுத்து முடிக்கிறோமே. எங்களோட லிதியா குட்டியை விரும்பி நேசித்த உறவுகள் வந்து வெளிநாட்டில இருந்தும் உள்நாட்டில இருந்தும் நிறைய பேர் வந்து பிறந்த வாழ்த்துக்கள் எல்லாமே ஃபோன்ல சொல்லியிருந்த நீங்கள், யூடியூப்ல சொல்லியிருந்த நீங்கள், 3 நாளைக்கு முன்னமே சொல்லியிருந்த நீங்கள், உண்மைக்குமே வந்து எல்லாருக்குமே வந்து நன்றி. சொன்னா தாய் தகப்பனா இருக்கிற எங்களை விட உறவுகளா நீங்கள் வந்து எங்களோட லிதியா குட்டியில வந்து அன்பு செலுத்தி லிதியா குட்டிக்கு பிறந்த வாழ்த்து இப்போ உறவுகளா நினைச்சு எங்களோட லிதியா குட்டியும் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறீங்க. நிறைய பேர் வந்து பிறந்த நாள் என்ன சொல்லியிருந்தேன்னு சொன்னால் நீங்கள் வந்து லிதியா குட்டியை வளர்க்குற விதம் பிடிச்சிருக்கு, நல்லா கவனிக்கிறீங்க, லிதியா குட்டின கதை பேச்சு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அப்படி ஒவ்வொன்றையும் வந்து சொல்லியிருந்தவே உண்மையாகவே லிதியாவே எல்லாருக்கும் பிடிச்சிருக்குது. தாயாக இருக்கிற எனக்கு நல்ல சந்தோஷம் என்ன. அதே மாதிரி பிறந்த வாழ்த்துக்கள் சொன்ன எல்லாருக்கும் நன்றி. கட்டாயம் ஒவ்வொரு நாட்டுகளில் இருந்து என்ன வெளிநாடுகளில் இருந்து லிதியா குட்டிக்கு நிறைய கிஃப்ட்டுகள் எல்லாமே கொடுத்துருந்தேன். நீங்கள் உள்நாடுல இருந்து எல்லா இடங்கள்லேருந்து கிஃப்ட்டுகள் விரும்பி பார்த்து மேலே ஒரு
இன்றைக்கி ஒரு என்ன உலகத்துக்கு காண்பிக்கிற மாதிரி ஒரு என்ன மக்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்காக நன்றியை சொல்லிக்கொண்டு இன்றைய நாள் என்ன இந்த பிறந்த நாளுக்குரிய பதிவை நாங்கள் முடிச்சுக்கொள்ள போகிறோம். என்ன அடுத்த லிதியாட வந்து 1 வயசு பர்த்டே 2 வயசு 3 வயசு 4 வயசு நான் அப்படி அவள் தான் வந்து விரும்பினவா இந்த வருஷம் பிறந்த நாள் வந்து இப்போ 2 நாள் கூடுதலாக நாங்கள் பிறந்த நாளுக்கு போகிறது தானே எல்லா இடங்களையும் பார்த்துட்டு இந்த வருஷம் அப்படியெல்லாம் தனக்கு கொண்டாடணும் மட்டும் மேலே விரும்பினவா. ஆனால் அவள் விரும்பின காட்டிலும் அதிகமான ஒரு சந்தோஷத்தை நேற்றைய நாள் என்ன உண்டாயிருக்கிறது. ஏனென்றால் அந்த கேம் விளையாடினதில் எல்லாம் அங்கே உறவுகளுக்குள்ள விழுந்து அது இல்லாமல் அதுலேயே ஒரு சந்தோஷமாக எல்லோரும் பாடல்களை பாடி டான்ஸ் எல்லாம் அது பெரிய ஒரு சமாதானமாக சந்தோஷமாக முடிஞ்சு தானே. ஓகே, அப்போ நாங்கள் சந்தோஷமாக முடிச்சுக்கொள்ள போகிறோமே. சந்தோஷமா நன்றியோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். இந்த வீடியோ எப்படி இருக்கிறது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். பாய். ஓகே.